அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. குற்றவாளி ஞானசேகரன் கொடுத்த வாக்குமூலம் அந்த சார் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய தீர்ப்பாளர் உதயநிதியுடைய மகனும் இதில் இன்பநிதியும் அவர்களும் பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்காங்க. இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ ஞானசேகர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குமூலத்தால் திமுகவுடைய தலைமையகமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் தான் நடந்திருக்கு. அதான் திமுகவுடைய தலைமையகமே இதில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ ஞானசேகர் அவர் கொடுத்த வாக்குமூலம் பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து திமுக சேர்ந்த உறுதுணையாக இருந்த திமுக சேர்ந்த அமைச்சர்கள் இது வரைக்குமே 7-8 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் விவகாரத்தில் சிக்கியிருக்காங்க. இந்த விவகாரத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தாமாக முன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இது பார்த்தீங்கன்னா விசாரித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் சமீப காலம் முடிந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய நண்பர்கள் காரின் மூலமாக சில பெண்களை பார்த்தீங்கன்னா துரத்தி அவர்களை பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த மிகப்பெரிய வலையில் சிக்கியிருக்காரு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாலியல் விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வழக்கில் பார்த்தீங்கன்னா சதுரடியாக குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா மீண்டும் நேற்று விசாரணைக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த விசாரணையின் அடிப்படையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்பிற்கு அவருடைய மகன் தான் உண்மையான அந்த சார் அப்படின்ற மாதிரி இப்போ வெளியேறக்கூடிய தகவலால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதியுடைய மகனும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் சென்னை மக்கள் அனைவருமே ஆவேசத்துடன் இருக்கக்கூடிய நிலையை தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக என்ன நிலை ஏற்பட போகுது அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே இருக்குது. இருந்தாலுமே ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரனுடைய நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் திமுக சேர்ந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவர்கள் தான் இவருக்கு உறுதுணையாக செயல்பட்டு இருக்காரு. நிறைய படங்களை எடுத்து நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா சீர்குலைத்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ உண்மைகள் வெளியிருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் அவர் மீறி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சி சட்ட ஒழுங்கை மீறி தான் நடந்துட்டு இருக்கு. சென்னை மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு அரசாக தான் திமுகவுடைய அரசு இருக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய அரசு கலைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சென்னை மக்கள் அனைவருமே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.